எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு பன்னீர் லவர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஷெஸ்வான் பன்னீர். வாங்க இந்த ஸ்பைசியான ஷெஸ்வான் சாஸ் யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல பன்னீரை பால்ஸா பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை கையில் உதிர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கிரேட்டர் வச்சு கூட நீங்கள் துருவிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. உதிர்த்த பன்னீர் கூட 1 டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் சேர்க்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 கை அளவு பொடுசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 3 டீஸ்பூன் மைதா, 3 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மைதாவும் சோளமாவும் பன்னீர் கூட நல்லா சேர்த்து அழகா பால்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளங்கையில கொஞ்சமா எண்ணெயை தடவி கொஞ்சமா பன்னீர் மிக்சரை எடுத்து வச்சு லேசா உருட்டிக்கோங்க. நல்ல அழகான பால்ஸா கிடைச்சிடும். இதே மாதிரி சின்னதா அழகா எல்லா பன்னீர் மிக்சரையும் பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா சோள மாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். ஷேப் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் பால்ஸை சோள மாவுல டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீர் பால்ஸையும் சோள மாவுல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் மெதுவா ஒவ்வொரு பால்ஸா எண்ணெயில போடுங்க. ஒரே நேரத்தில் நிறைய போட்டுட வேண்டாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல பொன்னிறமா வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்து வச்சிடலாம். எல்லா பன்னீர் பால்ஸும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின இஞ்சி, பொடுசா நறுக்கின 1 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம், பாதி பச்சை குடமிளகாய், பாதி சிவப்பு குடமிளகாயை வெஜ்ஜஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1.5 டேபிள் டொமேட்டோ கெச்சப், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அரை டீஸ்பூன் சோள மாவை 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து சாஸ் மிக்சர்ல ஊத்துங்க. கொஞ்சம் பொடுசா நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி பொடுசா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச பன்னீர் பால்ஸை சேர்த்துக்கலாம். சாஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியா கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவிக்கலாம். ஸ்பைசி ஷெஸ்வான் பன்னீர் பால்ஸ் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவே சர்வ் பண்ணலாம், இல்லை நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெட் டுகெதர்ஸ், பார்ட்டிஸ்க்கு இல்லைன்னா டின்னர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.